Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442277273. மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். பாக்கி, யோர் வியூஸ், இது அன்ஃபோல்ட் ஆகிற விதத்தை பார்த்தா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக அதிமுக கூட்டு சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாயிட்டு வருதுன்னு பாக்குறீங்களா? அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே நல்லா தெரியும். உடனடியா ஒரு ஸ்னாப் போல் வருவதற்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ ஸ்னாப் போல் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சஸ்பெண்டட் அனிமேஷன்ல அசம்பிளியை வச்சுட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? இஸ் தட் வெரி லைக்லி? இல்ல, இப்ப இல்ல. நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலையில சில ஊடக செய்தி பார்த்தேன். 118 தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி விலகுவாங்க. 118 இருந்து விலகினா தேவலாம். அவங்கள்ட்ட 108 தானே இருக்கு. சாரி, 108 சாரி. அதாவது இவங்களை வச்சுட்டோம். 118 இல்ல, 108 உறுப்பினர்களும் விலகினாங்கன்னா கிரைசிஸ் வரும். அப்போ கொஞ்ச நாள் சஸ்பெண்டட் அனிமேஷன் அசம்பிளி அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு எப்படி அது கோரம் குறைஞ்சிடாதா? அந்த 108 விலகினா மீதி இருப்பாங்கல்ல, அதுல தானே மெஜாரிட்டி. எப்படி சஸ்பெண்டட் அனிமேஷன் வைக்கிறதுக்கான சூழல் வரும்? கேன் யூ ப்ளீஸ் எலாபரேட்? ஒரு டைம் கேப் கொடுத்து தி ஹவுஸ் வில் பி டிசால்வ்ட். நோ, இல்ல, அதுக்கான கிரவுண்ட் எப்படி உருவாகுதுன்னு கேக்குறேன். இல்ல, அதாவது கான்ஸ்டிடியூஷன் நாங்க அத்தனை பேருமே எம்எல்ஏக்கள் விலகிட்டாங்க. ஒரு பெரும்பான்மையான சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட அது விலகுவாங்களா இல்லையாங்கிறது ஏசிஎம், அது விட்டுருவோம். சார், இல்ல சார், ஆர்டிகல் 170 என்ன சொல்லுது? The legislative assembly of each state shall consist of not more than 500 and not less than 60 members. I mean, of course, with exception for smaller state union territories. This sets the sanction strength. But vacancies do not trigger automatic dissolution என்றும் ஆர்டிகல் 170 சொல்கிறது. வேகன்சி ஏற்படுவதனாலேயே ஆட்டோமேட்டிக் டிசல்யூஷன் வராதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் டிசல்யூஷன் இல்ல, கவர்னர் ஆர் பிரசிடென்ட் கேன் டேக் எ டெசிஷன். இப்ப 1989ல எல்லா பட் அங்க கவர்னரோட ப்ரெரோகேட்டிவ் வருது இல்ல. வாட் இஃப் ஹி டசன்ட்? எஸ் no other way. He will expect somebody has to form the government, which will not be possible, practically not possible. திமுக அதிமுக மற்ற கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சதுன்னா கோரம் மாறிடுது இல்ல சார். ஆர்டிகல் 189லயே கோரம் பத்தி விளக்குறாங்க. கோரம் ஃபார் a meeting is 10 members or 1/10 of the total membership. So கோரமே மாறிடுது அப்படிங்கும்போது அதுதானே கணக்கு. அல்ல, அது அப்போ கோரம் இருக்கிற பட்சத்துல கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். அதுல ஏதேனும் குழப்பம் வருவதற்கு இப்ப 89ல எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி மக்களவை உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணாங்க அந்த போபர் இஷ்யூல. அப்ப என்னாச்சு? அது ஒரு பிரசிடென்ட்டோட ப்ரெரோகேட்டிவ், அரசுடைய ப்ரெரோகேட்டிவ் வந்துருது. சோ இந்த கவர்னர் இல்ல நான் சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வைக்கல, வேற ஒரு ஃபார்முலேஷன்ல அலோவ் பண்றேன்னு அவரோட டிஸ்கிரிஷனரி பவரை பண்ணும்போது திரு விஜய் அவர்கள் 117 பேரை ராஜினாமா செய்ய வச்சா என்ன விளைவு அவர் எதிர்பார்க்கிறாரோ அது எதிர்பார்க்காம அந்த எதிர்பார்ப்பு நடக்காம போகலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த கிரே ஏரியா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதான் தேர் கம்ஸ் தி கவர்னர்ஸ் ப்ரெரோகேட்டிவ். அதுதானே இங்க இஷ்யூவே. இன்னைக்கு கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர்ல தானே இது எல்லாமே, இந்த விளைவெல்லாம் நடக்குது. கவர்னர் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவர்ல சரிப்பா நீ புதுசா வந்திருக்க 108 ஆமா வேற நம்பர் சேர்த்துக்கோன்னு போயிருந்தா இன்னைக்கு நானும் நீங்களும் நேரம் பேசிட்டு இருக்க மாட்டோம். ஆட்சி அமைச்சிருக்கோம், நாங்களாம் அடுத்த வேலையை பார்க்க போயிருப்போம். I too have the doubt கவர்னர் பொறுத்து ஏன் பண்றாருன்னு. ஆனா he made it clear when they approached me that they have a full strength அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கூட்டணி அமைச்சின்னு ஆட்சின்னு சொன்னாங்க. பட் அந்த ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால தான் I asked them to prove it அப்படின்னு சொன்னேன். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இம்பாஸ், அட்லீஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் இம்பாஸ்ல நம்ம இருக்கோம்னு குறைஞ்சபட்சம் சொல்ல முடியும். பட் இந்த இம்பாஸை தீர்க்கறதுக்கு ஒரு வழியா திமுகவும் அதிமுகவும் சேருவது sounds very wild, but it is looking more and more likely. அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏதோ கட்டத்துல அது அவாய்ட் ஆகும்னு உங்களுடைய மூத்த அரசியல் அனுபவத்துல பாக்குறீங்களா? நடக்குமா நடக்காதான்னு நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் நடந்தா வியப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய சரத்பவார் கட்சி, தேசியவாத கட்சி, இப்ப இல்ல 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே தேசியவாத கட்சி கொஞ்ச காலத்துல காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிச்சிரு. மகாராஷ்டிராலையும் சரி, இப்ப ரீசெண்டா பார்லிமெண்ட் ராஜ்யசபா எலெக்ஷன்லயும் காங்கிரஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு. எந்த காங்கிரஸ்? சரத்பவார் பார்ட்டினா இந்த காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய கட்சி. சோ திமுகவிலிருந்து வெளியேறிய அதிமுகவும்
திமுகவும் இணங்கி செயல்படுவதுன்னு ஒண்ணு வியப்பதற்கில்ல. அப்படிதான் சொல்றேன். That might even be legal, but will that be seen legitimate? That is the question. Credibility of the party, அதிமுக தொண்டர்கள், அண்ணா திமுகவோட தொண்டர்கள், அவருடைய கட்சியினர், அதை பத்தி எல்லாம் கேள்வி, அது அரசியல் தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனா சட்டபூர்வமா சாத்தியம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு சுவாரஸ்யமான தருணத்துல இருக்கும். ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஓகே, அப்போ சொன்னாரு, ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க பாக்கிட்ட. பாக்கி சார், நாகராஜ் பேசுறேன் சார், சாமானியர். சொல்லுங்க நாகராஜ் சார். நம்ம ஒரு நாள் நீங்க என்னோட இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க, இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி இருக்காதுன்றது என்னோட இன்டர்வியூல நீங்க சொல்லியிருக்கீங்க. எப்படி உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது சார் அது? இல்ல ப்ரெடிக்ட் எல்லாம் பண்ணல, யதார்த்த காலத்தை தான் பண்ணணும். ஒன்னும் ஜோசியம் சொல்லல. யதார்த்த காலத்தை பார்க்கும்போது கள நிலவரமும் அரசியல் நிலவரத்தையும் பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. பலம் பெறாது அப்படி. நான் கூட அப்படி பாத்தீங்கன்னா தாவேகாக்கு இந்த அளவுக்கு சீட் கிடைக்கும்னு கூட நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் தோல்வி அடைவார்ன்றது நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் ஷாக்கிங் தான். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியலுடைய டேக்லைனா இப்ப இருக்கு பாக்கி சார். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். King Makers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.